ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மெஜஸ்டிக் சிக்கன் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே கிரேவி, ஃப்ரை, குழம்பு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மெஜஸ்டிக் சிக்கன் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மெஜஸ்டிக் சிக்கன் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மெஜஸ்டிக் சிக்கன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் இங்கே 1/4 கிலோ சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக பிரெஸ்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். சோள மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதிலேயே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். ஒரு சிக்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் சிக்கனை கட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மெஜஸ்டிக் சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இடையில நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் ஆனதும் இப்போ நம்ம தனியாக இதை எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த பொரிச்ச சிக்கனை இப்போவே வெறுமென கூட சாப்பிட்டா நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இப்போ எல்லா சிக்கனையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா சிக்கனும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் கொஞ்சம் நிறையா தான் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயில் ஒரு 7-8 முந்திரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 20 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பூண்டு, பச்சை மிளகாய்லாம் வதங்கினதும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. இதுலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா முறுமுறுன்ட்டு இந்த சிக்கனை போட்டு செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா சிக்கனையும் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மெஜஸ்டிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான மெஜஸ்டிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. இதே போலேயே செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் வேணும்னு அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போலேயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.